சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு ஊரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த ஒரு வருட நிகழ்வு நமக்கு மிகச் சிறப்பாக அழகாக சென்று வருகின்றது. அந்த அமைப்புல பார்த்தோம்னா அகத்துறை பத்தி, அக இலக்கணம் பத்தி நிறைய பொழிவுகள் நாம பார்த்திருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் சிந்திக்காத ஒரு தலைப்பு தான் இன்றைக்கு நமக்கு பெருமான் அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது 9ஆம் திருமுறையில வரக்கூடிய செவிலித்தாய் கூற்று என்ற ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக திரு சாந்தலிங்கம் அடிகளார் கலைக்கல்லூரியில, தமிழ் கல்லூரியில பணியாற்றி வந்த நம்ம முனைவர் ஞான பூங்கோதை அம்மா அவர்கள் தான் இப்போது நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். நம்ம மன்றத்திற்கு புதியவர்கள் அல்ல. 11ஆம் திருமுறை, அணி இலக்கணம், நம்மளுடைய உண்மை விளக்கம் என்று பல பொழிவுகள்ல அம்மாவுடைய பங்களிப்பு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 4 நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பணிகள், தமிழ் சார்ந்த பணிகளும் சைவம் சார்ந்த பணிகளும் இன்றும் ரொம்ப ஆர்வத்தோடு செய்து வருகின்றார்கள். அப்படின்னு சொன்னா அம்மாவுடைய அந்த தமிழ் பற்று என்பது நமக்கு நன்றாக தெரியும். பல முனைவர் பட்ட மாணவர்களுக்கு ஆய்வு நெறியாளராகவும் அம்மா அவர்கள் உதவி செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் சமய வகுப்புகள், சமய இலக்கிய பாடங்கள் நடத்தி வந்து அதே நேரத்துல இலக்கிய சொற்பொழிவுகளும் நிறைய செய்துட்டு வர்றாங்க. அம்மாவுடைய பொழிவுகள் முக்காவாசி நிறைய காலேஜ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நாம கேட்க முடியும். அதே மாதிரி 1949 தந்தையார் அருட்கலை ஆசான் பேராசிரியர் மணியம் ஐயா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அந்த அருட்கலை கழகம் என்னும் இலக்கிய அமைப்பு. அன்பும் அருளும் இரக்கமும் ஓங்குக, இன்பமும் மகிழ்ச்சியும் எங்கும் தங்குக என்னும் உயரிய கொள்கையினை கொண்டு இந்த அமைப்பு இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்பிற்கு 2000ஆவது ஆண்டில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 22-23 ஆண்டுகளாக செயலாளராக இருந்து வருகின்றார்கள். அருட்கலை கழகத்தின் மூலமாக ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்துல சேக்கிழார், காந்தியடிகள், மறைமலை அடிகளார், திருவிக, டாக்டர் மூவா, அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா, பேராசான் குருசாமி போன்றவர்களுடைய சான்றோர்களுக்கு விழா நடத்தி வருகின்றார்கள். இன்றும் தமிழகம் எங்கும் நடைபெற்று வருகின்ற திருவாசக முற்றோதல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. முற்றோதல்னு சொன்ன உடனே திருவாசகம் என்றுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1964 இருந்தே வித்திட்டு இதை நடத்தியவர் அம்மாவுடைய தந்தையார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிவத்திருமணியம் ஐயா அவர்களுடைய வழி நடத்துதல்ல இன்றும் அம்மா அவர்கள் திருவாசக முற்றோதல்களை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக கோவை, பேரூர், திருவாவடுதுறை கிளை மடத்துல பன்னிசை நேர்முக பயிற்சி மையங்கள் மற்றும் திருமுறை விளக்க உரை பேராசிரியராகவும் இருந்து வருகின்றார்கள். பல விருதுகள் அம்மா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அருட்கலை செம்மல், சித்தாந்த ரத்தினம், அருட்கலை மாமணி, கதை சுடர், அருள் வளர் செம்மல் என்று பல விருதுகளை தன்னுடையதாக்கிய அம்மா அவர்கள் தான் இப்போது நமக்கு 9ஆம் திருமுறையில செவிலித்தாய் என்ற அற்புதமான தலைப்புல உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் விடையொப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற பொருண்மையில் 9ஆம் திருமுறையில் பல அமைப்புகளில், பல தலைப்புகளில் பெருமக்கள் பேசி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஓராண்டு காலமாக இதனை முன்னெடுத்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி லாவண்யா அருள் அவர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பில் காண இருப்பது 9ஆம் திருமுறையில் செவிலித்தாய் என்கின்ற அந்த பகுதி. அகப்பொருளில் வருகின்ற பாடு பொறுமையில் இந்த பொழிவு அமைகின்றது. சமய இலக்கியம் தந்த பக்தி காலத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அகப்பாடல்களை பாடினர்.
மண் நிலத்தில் வாழும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தோன்றிய மானுட காதலை பாடும் மரபு வீழ்ந்து அகப்பாடலில் ஒரு புது நெறியை இந்த காலம் வகுத்தது. மானிட காதலை பாடும் நிலை மாறி பக்தி இலக்கிய காலத்தில் கடவுள் காதலை பாடுகின்ற தன்மையில் பாடல்கள் மிகுதியாக இடம்பெற்றன. கடவுள் நாட்டத்தில் அழுந்தி தங்களை மறந்த அடியார் பெருமக்கள் பாடிய இலக்கியங்கள் ஓர் இயக்கமாகவே உருவெடுத்தன. இறைவனிடம் அருள் செயல்கள் அடியார்கள் அவர்களுடைய நெஞ்சில் காதல் உணர்வை ஏற்படுத்தின. அந்த மனித அன்பின் இறை அன்பையும் இறை அருளையும் இரண்டர கலந்து பாடினர். மனிதன் இறைவனும் கொண்ட அன்பு பிணைப்பு இங்கே காதலாக காட்டப்படுகின்றது. இறைவன் தலைவனாகவும் அவனை அணைய விரும்பிய மக்கள் அனைவரும் பால் வேறுபாடு இன்றி தலைவியாகவும் அமைகின்றனர். பக்தி உணர்வு வெளியீட்டிற்கு அகம் ஒரு சிறந்த கணனாக சிறந்த களமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு பக்தியும் கலந்த ஒரு புது இலக்கிய பாங்கு உருவாயிற்று என்பர் அறிஞர் பெருமக்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நாயக நாயகி பாவனையில் பாடல்கள் பாடினர். கடவுளின் இடத்து தெய்வ பெண்டீர் நயந்த பக்கமும் இலக்கியத்தில் பாடப்படுகின்றது. பக்தி நெறியில் நாயகன் நாயகி பாவம் புதிய நெறியினை தோற்றுவித்தது. திருமுறை பாடிய இறையடியார்கள் தங்களின் அடிமை திறத்தால் இறைவனை தலைவனாக கொண்டனர். அவனது திருவடியினை தலைப்பட்டு பிரிவர நின்று இன்பம் துய்ப்பதற்கு உரிய உயிர்களாகிய இறையடியார்கள் தம்மை அவன் அருள் வேட்ட தலைவியாகவும் கொண்டு பாவனை கொண்டு உளம் உருகி அகத்துறையில் பாடினர். இது கடவுள் மாட்டு மானிட பெண்டிர் நயந்த பக்கம் என்கின்றார் நச்சினார்க்கினியர். சமய குரவர்கள் நால்வர் பெருமக்களுடைய பாடல்களிலும் இந்த மரபு இடம்பெற்றுள்ளது. இறை அருளாளர்களால் பாடப்பட்டதால் இறைவனை பிரிந்த துயரத்தில் தலைவியின் கூற்றுக்களாகவும் தலைவியின் துயர் கண்ட செவிலித்தாயின் கூற்றுக்களாகவும் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. 9ஆம் திருமுறையில் 29 பதிகங்கள் உள்ளன. அவற்றுள் 10 பதிகங்கள் 108 பாடல்கள் அகத்துறை கருத்துக்களாக அமைகின்றன. இவற்றுள் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், திருவாலி அமுதனார், புருடோத்தமன் நம்பி, சேதிராயர் ஆகியோருடைய பதியங்கள் அகத்துறை பாடல்களாக அமைந்துள்ளன. இவர்கள் பாடல்கள் தலைவி கூற்றாகவும் செவிலி கூற்றாகவும் இடம்பெறுகின்றன. அவற்றில் மீண்டும் பார்க்கும் பொழுது திருமாளிகை தேவர் கோயில் தளத்தில் 12 பாடல்களும், சேந்தனாருடைய பாடல்கள் திருவாவடுதுறை தளத்தில் 11 பாடல்களும், திருவிடைக்களி பதிகத்தில் 11 பாடல்களும், கருவூர் தேவரின் திரைலோக்கிய சுந்தரம் தளத்து சேதிராயருடைய பாடல்கள், அதாவது கருவூர் தேவரின் திரைலோக்கிய சுந்தர தளத்து பாடல்கள் 9ஆகவும், சேதிராயருடைய கோயில் தளத்து பாடல்கள் 10ம் செவிலித்தாய் கூற்றுகளாக இடம்பெற்றுள்ளன. பார்க்க போனால் பாடல்கள் செவிலி கூற்று பாடல்கள் இவர்கள் பாடியது எவ்வளவு என்று சொல்லும் பொழுது 53 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருவாலி அமுதனார், புருடோத்தமன் நம்பி ஆகியோர் பாடலிலும் தலைவி கூற்றுகளை பயின்று வந்துள்ளன. இந்த பாடல்களுள் செவிலியினுடைய கூற்று எந்த வகையில் அமைந்துள்ளது என்பதை நாம் விளக்கமாக பார்ப்போம். செவிலித்தாய் அகத்திணை மாந்தர்களுள் தலைவன், தலைவி, தோழி, செவிலித்தாய் ஆகியோர் மிகவும் இன்றியமையாதவர்களாக கருதப்படுகின்றனர். செவிலி என்பவள் தலைவியை வளர்த்த தாய், தலைவியின் உயிர் தோழியை ஈன்ற தாய், தலைவியை பெற்ற நற்றாய்க்கு தோழியாக இருப்பவள் என்று இலக்கண நூல்கள் பகருகின்றன. இவள் தலைவியிடம் பேரன்பு கொண்டவள், தலைவிக்கே உணவு முதலியன கொடுத்து அவளை பாதுகாத்து இரவிலும் தன் அருகே அவளை துயிலொள்ள செய்யும் தாயாக விளங்குகின்றாள். நற்றாய்க்கு மேம்பட்டவளாக இந்த செவிலித்தாய் விளங்குகின்றாள். தலைவியினுடைய களவு ஒழுக்கத்தை தோழியின் மூலம் இவள் அறிந்து கொள்கின்றாள். தலைவி தலைவனுடன் உடன்போக்கு நடத்தும் காலத்து வருந்தி அவளை தேடி செல்கின்ற தாயாக விளங்குகின்றாள். அவளை தேடி செல்கின்ற தாய் செவிலித்தாயை தவிர அவளுடைய ஈன்ற நற்றாய் என்றும் தேடி செல்வது இல்லை. காட்டில்
எதிரில் வரக்கூடிய அந்தணர், கண்டோர் ஆகிய மக்களிடம் தன் மகளை பற்றி வினவுகின்றவளாக இவள் விளங்குகின்றாள். நற்றாயுடன் சேர்ந்து கொண்டு தலைவியின் தோற்ற வேறுபாடுகளை எல்லாம் காரணத்தை ஏன் இவ்வாறு மாற்றம் ஏற்பட்டது என்று அறிந்து கொண்டு புரத்தி முதலியோரை கொண்டு குறி பார்த்து ஆராயக்கூடிய தாயாக உள்ள பாங்கினலாக இவள் விளங்குகின்றாள். இவள் தலைமகளை பெற்ற நற்றாயினும் பெரிதும் அன்பும் அந்தரங்கமும் உடையவளாக விளங்குகின்றாள். இந்த களவு காலத்திற்கு மிகுந்த சிறந்தவளாக தாய் என்று சிறப்பித்து கூறப்படுபவளாக இந்த செவிலித்தாய் விளங்குகின்றாள். இதனை ஆய்பெரும் சிறப்பின் அருமறை கிளத்தலின் தாயெனப்படுவோள் செவிலித்தாய் ஆகும் என்று தொல்காப்பியம் நமக்கு கூறுகிறது. நற்றாய்க்கு தோழியாக இருந்து தலைமகளுக்கு வருகின்ற குற்றங்களை எல்லாம் களைந்து நல்ல அறிவு வழங்கி தலைமகளே அனைவருக்கும் நல்ல ஒரு இயல்புள்ளவளாக காட்டப்படுவதற்கு காரணமாக விளங்குபவள் இந்த செவிலித்தாய் ஆவாள். இதனை பற்றி நம்பியக பொருள் நமக்கு விளக்கமாக கூறுகின்றது. 3 காலங்களுக்கு உரிய நல்லனவற்றை உரைத்து தீயனவற்றை நீக்குபவளாக இந்த செவிலித்தாயினுடைய பங்கு இடம்பெறுகிறது. தோழியிடம் தாயால் நேர்முகமாக கேட்க முடியாத செய்திகளை எல்லாம் வினவுவதற்கும் தாயிடம் கூற முடியாதவற்றை தோழி கூறும் பொழுது கேட்டறிகின்ற ஒரு பாத்திரமாக, ஒரு அகத்தினை மாந்தராக இந்த செவிலித்தாய் படைக்கப்படுகின்றாள். தலைமகள் மாட்டு வேறுபாடு கண்ட பொழுது தோழி வாயிலாக அறிந்து கொண்டு அறத்தோடு நின்ற நற்றாய்க்கு பாங்குற எடுத்து கூறி செவிலி நற்றாய்க்கும் கவலையின்றி உணர்த்துபவளாக இந்த தாய் விளங்குகின்றாள். செவிலித்தாய் 9ஆம் திருமுறையில் செவிலித்தாய் கூற்றுக்கள் தலைவியினுடைய களவு நிலையில் மட்டும் நிகழ்கின்றன. தலைவி துயரத்தால் கூறும் வருத்த நிகழ்வுகளை கூறுவதாகவும், வாட்டமுற்ற தலைவியினுடைய துயரினை தானே மொழிவதாகவும், தலைவிக்கு அன்புரை வழங்காது இருத்தல் முறையா என்று இறைவனிடம் கேட்கும் கூற்றுக்களாகவும் அமைந்துள்ளன. செவிலித்தாயினுடைய கூற்றினை விளக்கும் வகையில் இந்த பொழிவு அமைகின்றது. தில்லை ஆடல் அரசனை கூத்த பெருமானை காதலித்து தன் வயம் இழந்த தலைவியினுடைய நிலையினை கண்டு அவளினுடைய செவிலித்தாய் தன் மகளினுடைய செயல்களை பற்றி கூறும் நிலையில் சில பாடல்கள் 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பாவில் இடம்பெற்றுள்ளன. தில்லையம்பல கூத்தன் மகேந்திர மலையில் எழுந்தருளியுள்ள திறத்தையும், அந்த பெருமான் வேட்டுருவனாகி விஜயனுக்கு அருள் புரிந்த அருளையும் நினைந்து அவன்பால் காதல் கொண்டு வருந்தும் தலைவியினுடைய நிலையை நற்றாயிடம் செவிலித்தாய் எடுத்துரைக்கின்றாள். இது அறத்தொடு நிற்றல் எனும் துறையாகும். மகேந்திர மலை தலைவன் தில்லையம்பல கூத்த பிரானை நினைத்து என் மகள் வருந்துகின்றாள், முப்புறங்களை எரித்து விசயனுக்காக வெற்றி வில்லினை கொண்டு பன்றியின் பின் தொடர்ந்த வேடனே என்று அழைக்கின்றாள். அருவிகள் சூழ்ந்த பெரிய மகேந்திர மலையில் வாழ்கின்ற குறவனே என்று வருந்துகிறாள். இவ்வாறு தலைவி கூறுதலை போன்றே தூவெல்லை நீரணி எம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து என்று மணிவாசக பெருந்தகை குறிப்பிடுவது இன்று நினையலாம். மான்கள் துள்ளி குதித்து உழவும் மலை பக்கங்கள் கொண்டது மகேந்திரம். அந்த மலையின் மீது அமர்ந்து பிறவி பிணிக்கு மருந்தாக அமைந்தவன் தலைவன். அந்த தலைவன் என் மகளினுடைய துன்பமாகிய பிணியை நீங்காமல் இருக்கின்றானே, அதனால் நீயும் வருந்துகின்றாய் என்று செவிலித்தாய் கூறுவதாக இந்த பாடலுடைய திருவிசைப்பா பாடல் கருத்து அமைந்துள்ளது. மகேந்திர மலையில் கண்ட தேவர்கள் கவலையுறும்படி பன்றியின் பின்னே வில்லை ஏந்தி கொண்டு வேடுவர்களுடன் விரைவாக ஓடுகின்ற நாய்களுடன் சென்று இந்த பன்றியை வில் ஏந்திய கையால் வளைத்தவனே என்று செவிலி குறிப்பிடுகின்றாள். மிக கடுமையாக பறைகள் எல்லாம் ஒலிக்கும் வண்ணம் மிகுந்த வேகமும் கொடுமையும் கொண்ட வில்லுடன் அம்பையும் கவன் என்கின்ற கல் எரி கருவையும் கை கொண்டு புலித்தோலும் காலணியும் சிறு கத்தியும் கொண்டவனாக தலைவகனுடைய தோற்றம் இங்கு காட்டப்படுகின்றது. இதனை திருமாளிகை தேவர் கடுப்பாய் பறைக்கரங்க கடும் வெஞ்சிலையும் கனையும் கவனம் கைகொண்டு உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராக முன் ஓடு விழி உடைப்ப நடப்பாய் மகேந்திர நாதா நாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே என்னும்
குலாத்தில்லை அம்பல கூத்தனையே என்று திருமாளிகை தேவர் இந்த பாடலில் செவிலி கூற்றாக நமக்கு காட்டுகின்றார். தாயின் முறையீடு. திருவாவடுதுறையில் எழுந்தருளியுள்ள மணவாள நம்பியை கண்டு காதல் கொண்ட தன் மகளினுடைய மொழிகளையும் செயல்களையும் எடுத்து கூறி செவிலித்தாய் இறங்குவதாக சில பாடல்கள் அமைந்துள்ளன. செவிலித்தாய் தலைவிக்கு கூறும் செய்திகளை உரைக்கும் பொழுது திருவாவடுதுறையின் சிறப்பினையும் கூறுகின்றாள். நறுமணம் வீசும் சோலைகளையும் அழகான மேல் மாடிகளையும் கொண்ட மாளிகைகளையும் சுற்றி அமைந்த ஒளி வீசுகின்ற மதில் சுவர்களையும் உடையதாக திருவாவடுதுறை தலம் விளங்குகின்றது. திருவாவடுதுறை அமிழ்தே என்று என் மகள் உன்னை அழைத்தால் நீ ஒரு சொல்லேனும் சொல்லாமல் இருப்பது அழகோ. சிவபிரான் நின்ற நிலையினை என் மகள் அறியும் ஆற்றல் அற்றவளாய் அவரது வலிமையான தோள்களையே தழுவ நினைக்கின்றாள். நெற்றியில் பொட்டிட்ட என் மகள் பொருட்டு உன் மனம் மட்டும் இறங்காமல் வலிமையாக உள்ளதே. அதற்கு காரணம்தான் என்ன? இந்த பெண்ணிற்கு ஆதரவு அளித்து அவன் பால் எழுந்தருளுக என்றால் வாய் பேசாது ஊமையாயிருப்பது அழகோ என்று செவிலித்தாய் மிகவும் இறங்குவதாக தலைவனிடம் முறையிடுவதாக பாடல் அமைகின்றது. திருவாவடுதுறையின் இன்பம் பெருக்கில் தீங்கற்ற இளமானை ஒத்த என் மகள் நீக்கமர நினைத்த உண்மை தன்மையும் இடைவிடாது ஊறிக்கொண்டு இருக்கும் பேரின்ப வெள்ள நீரில் வற்றும் தன்மையற்ற காவிரியினுடைய நறு நீரையும் எண்ணில் அடங்கா முனிவர்களையும் இறைவனின் கணக்கற்ற திருவடிகளையும் குற்றமற்ற முறையில் அடைந்து அதனால் செருக்குற்றாள். இத்தகைய தன்மையுடைய அவளுக்கு அருள் புரிதல் உன்னுடைய கடமை அல்லவா என்று அவன் வேண்டுகின்றார். இந்த பாடலை திருவிசைப்பாவில் சேந்தனார் அவர்கள் ஒளிவு ஒன்றிலா உண்மை வண்ணமும் உழப்பிலா ஊரியை வெள்ளமும் மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்தமும் முனிகோடி கோடியா மூர்த்தியும் அழிவொன்றிலா செல்வ சாந்தையூர் அணி ஆவடுதுறை ஆடினால் இழிவொன்றிலா அவளை எய்தி நின்று இருக்கும் என் இளமானே என்று கூறுகின்றார். அடுத்ததாக நமக்கு சிவபெருமானை பாடல் தலைவனாக கொண்டிருந்தாலும் இந்த திருமுறையில் திருவிடைக்கலை திருப்பதிகத்தில் முருகப்பெருமான் தலைவனாக காட்டப்படுகின்றார். முருகன் திருவுலா வருகின்ற சிறப்பும் அவன் அழகில் ஈடுபட்ட மகளிர் மடல் ஏற தொடங்கிய நிலையும் அந்த மகளிருக்கு இறைவன் அருள் கிடைக்கும் என்று தாயர் கொண்ட நம்பிக்கையுமாக இந்த பதிகம் உள்ளது. திருவிடைக்கழி திருப்பதிகம். செவிலித்தாய் திருவிடைக்கழியின் சிறப்பினையும் அந்த தலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் சிறப்புகளையும் கூறுகின்றாள். சூரபதுமனின் தலைமையில் அசுர சேனையோடு முருகப்பெருமான் போர் புரிந்தார். அந்த போரில் அசுரர்கள் பெரும் அளவில் மடியவும் சூரபதுமன் இறக்கும்படியான அவனுடைய மார்பினை பிளந்தவனும் மானை ஏந்திய அழகிய கையுடைய வள்ளலும் சிவனாரின் திருமகனுடன் என்றும் அறுவகை புண்ணிய செயல்கள் வளரும்படியாக தேன் பொதிந்த மலர் சோலைகளால் சூழப்பட்டதாக இந்த திருவிடைக்கழி என்னும் தலம் இருக்கின்றது. இந்த தலத்தில் திருக்குறாமர நிழலின் கீழ் எழுந்தருளியுள்ள முருகனே என்று செவிலித்தாய் முருகப்பெருமானை சிறப்பித்து கூறுகின்றார். சேந்தனார் இந்த பாடலை தானமர் பொருது தானவர் சேனை மடிய சூர் மார்பினை தடிந்தோன் மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறைநிறை சட்டரம் வளர தேனமர் பொழில் சூழ் திருவிடைக்கழியில் என்று பாடல் வரிகளால் சுட்டுகின்றார். அடுத்ததாக அகப்பாடல்களில் வளை கவர்தல் என்கின்ற ஒரு நிகழ்வு பலரால் பாடப்பட்டிருக்கின்றது. மலையரசன் மகனாகிய குமரன் என்னிடத்து காதலால் உண்டான மயக்கம் கொண்ட மனத்தை கொடுத்து என் கையில் உள்ள சங்கு வளையல்களை எல்லாம் கவர்ந்து கொண்டான். திருவிடைக்கழி என்னும் தலத்தில் உள்ள திருக்குறாமர நிழலின் கீழ் எழுந்தருளிய வேலேந்திய பெரிய கையை கொண்ட முருகனாகிய அவன் என்னுடைய தலைவன் ஆவான் என்று மென்மை தன்மை கொண்ட தலைவி கூறுகின்றாள். குவளை மலரணைய கண்களை பெற்ற தெய்வ யானைக்கும் மணவாளனாக எம் அழகான தலைவன் இளமையும் மென்மையும் பொருந்திய கொங்கைகளில் பசலை நிறம் மிகும்படி இவளின் இயற்கை அழகினையும் தலைவன் கவர்ந்து கொண்டான். சிறந்த மயிலின் மீது ஏறி செல்கின்ற சுப்பிரமணிய கடவுள் என் அழகிய பெண்ணின் மேகலையும் கவர்வானோ? இவற்றை
கவர்ந்த தலைவன் என் மகள் படும் துன்பத்தை நீக்காமல் கவனியாமல் இருப்பது அழகோ என்று தலைவனிடம் முறையிட்டு அவளுக்காக இறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று செவிலித்தாய் வேண்டுகின்றாள். இது போல ஞானசம்பந்தருடைய பதிகத்திலும் இது போன்ற பாடல்களை நாம் காணலாம். தலைவியினுடைய மடல் ஏறும் நிலை. இறைவன் எந்த விதத்திலும் அருளாது இருத்தலை கண்டு தலைவி பனைமடல் ஏற தொடங்குகின்றாள். தொல்காப்பியர் காட்டும் அகப்பொருள் மரபுகளில் ஒன்று பெண் மடலேற மாட்டார்கள் என்பது. இது பக்தி இலக்கியங்களில் மீறப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் மடல் ஏறுவேன் என்று கூறும் தலைவியை காண முடிகின்றது. அதுபோல இந்த 9ஆம் திருமுறையிலும் திருவிசைப்பா தலைவியும் மடல் ஏறுவதாக கூறுகின்ற நிலை காணப்படுகிறது. இது ஒரு மரபில் ஒரு புதிய மாற்றமாக விளங்குகின்றது. தலைவி தலைவன் பிரிவால் மடலேற தொடங்கும் நிலையை செவிலித்தாய் உணர்த்துகின்றாள். மடல் ஏறுதல் என்பது பெற்றோர் தலைவியின் களவு ஒழுக்கத்தை கருதாமலும், தலைவி தன் கருத்தை தோழி மூலம் பெற்றோருக்கு உரையாமலும் காலம் தாழ்த்தி வந்தாலும், காவல் மிகுதியால் தலைவியை அடிக்கடி எதிர்பட்டு கூட முடியாவிட்டாலும் தலைவன் தலைவியினுடைய களவு ஒழுக்கத்தை, தலைவிக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை பலரும் அறியும்படி செய்வதற்காக தலைவியினுடைய உருவத்தையும் அவளுடைய பெயரையும் ஒரு பெரிய பண ஓலையில் எழுதி அதை கையில் பிடித்து கொண்டு குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு காதலை வெளியிட்டவாறு தலைவியினுடைய செய்தியை வெளிப்படையாக காட்டுவதற்காக தலைவன் ஊரினுடைய தெருவினிடையே அவன் செல்வான். அது கண்ட ஊரோர் கூடி பேசுவர். ஊரார் பேசுகின்ற அந்த அலருக்கு பழி சொல்லுக்கு அஞ்சி பெற்றோர்கள் அவனுக்கே தன்னுடைய மகளை மனம் செய்து கொடுப்பர். இவ்வாறு தலைவன் செய்வதே மடல் ஏறுவதே முறையாகும். இதுதான் தலைவன் மடல் ஏறுதல் என்கின்ற பகுதி. மடல் ஏறுதல் என்பது ஆண்களுக்கே உரிய செயல். அந்த மடல் ஏறுதல் என்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் இவனுடைய களவு ஒழுக்கம் அனைவருக்கும் தெரிந்துவிடும். அதற்காக அந்த பழி சொல்லுக்காக அஞ்சி அந்த தலைவனுக்கு அந்த தலைவியை திருமணம் செய்து கொடுப்பது பெற்றோருடைய கடமையாக விளங்குகின்றது. ஆனால் இந்த பக்தி இலக்கியத்தில் இந்த திருவிசைப்பாவில் தலைவன் மடல் ஏறுவதாக இல்லாமல் தலைவி மடல் ஏற துணிகின்றாள். எந்த நிலையிலும் பெண் மடலேறுதல் இல்லை என்பதை தொல்காப்பியம் நமக்கு காட்டுகிறது. எத்தனை மருங்கினும் மகடு என்பது மகள், பெண்மகள். மடல் மேல் பொற்புடை நெருமை இன்மையான, அது போன்ற ஒரு மரபு இல்லை என்பதை தொல்காப்பியர் காட்டி சென்றாலும், ஆனால் பக்தி இலக்கியம் நமக்கு ஒரு புதிய மரபாக தலைவன் ஏறுவதாக இல்லாமல் தலைவி ஏறுவதாக நமக்கு காட்டப்படுகின்றது. கடலன்ன காமம் உழந்தும் கடல் போல காமம் மிகுதியாக இருந்தாலும் மடல் ஏறா பெண்ணின் தக்கதில் என்று குறளின் மூலம் நம்மளுடைய பொதுமறை கூறுகின்றது. திருவிசைப்பாவில் வருகின்ற தலைவி மடல் ஏறுதல் தொடங்குதலேயே செவிலித்தாய் குறிப்பிடுகின்றாள். 1000 திருநாமங்களை உடைய முருகப்பெருமானின் திருவடியினை பெறுவதற்கு, திருவடியினுடைய இன்பம் பெறுவதற்கு உடுக்கையினை ஒத்த உடுக்கை போல மிகச் சிறியதாக நுண்ணிய இடுப்பினை உடைய என்னுடைய மகள் மடல் ஏறத் தொடங்குகின்றாளே, மடல் ஏறுதல் பெண்களுக்கு உரியதல்ல என்று கூறி நான் அதனை தடுத்தேன் என்று செவிலித்தாய் கூறுவதாக அமைகின்றது. இதனை தொகைமிகு காமத்தவன் திருவடிக்கு என்று துடியிடை மடல் தொடங்கினாலே என்ற பாடல் அடிகள் நமக்கு காட்டுகிறது. செவிலித்தாய் இதனை நமக்கு உணர்த்துகின்றார். செவிலித்தாயினுடைய அடுத்த நிலை செய்தியாக தலைவி மடலேற எண்ணியும் இறைவனுடைய அருள் கிட்டவில்லையே என்று அவள் குறிப்பிடுகின்றாள். முருகப்பெருமானை என்னுடைய மகள் கண்டு மயங்கி காதல் கொண்டாள். ஆதலால் அவள் மடலேற முற்பட்டாள். இதனை அறிந்த அவன் தன்னுடைய திருவடியில் அணிந்திருக்கின்ற மாலையில் புற இதழை கூட, அக இதழ் அல்ல புற இதழை கூட வழங்காமல் புறத்தியாக விளங்குகின்ற வள்ளி இடத்திலும் அந்த முருகன் சினத்தால் சீற்றமுடைய செயலையும் சொல்லையும் உடையவனாக இருக்கின்றானே என்று செவிலித்தாய் வருந்துவதாக முறையிடுவதாக பாடல்கள் அமைகின்றது, பாடல் கருத்து அமைகின்றது. தலைவனுடைய அழகு. தலைவனை குறித்து இவன் தலைவன் தானோ என்று ஐயம் உறுகிறாள் தலைவி. இதனை செவிலித்தாய் மொழிகிறாள். தலைவியை கண்டவுடன் தலைவனுக்கு ஐயம் தோன்றும். அவளை பலவாறு ஐயுற்று பின் வண்டுகள் மொய்ப்பது இழை முதலியன கொண்டு இவள் மானிட பெண்ணே என்று தலைவன் தெளிவுறுவான், ஐயத்தை நீக்குவான். ஆனால் பக்தி இலக்கியங்களில் இந்த மாற்றம் மரபு மீறப்படுகிறது.
தலைவனுக்கு ஏற்படுகின்ற ஐயம் நீங்கி இங்கு தலைவுக்கு ஐயம் நிகழ்வதாக கூறப்பட்டுள்ளது. இப்ப மடலேறுதல் என்பதும் ஒரு மரபு மாற்றம், அதே மாதிரி புது மரபு மாற்றமாக அமைகின்றது. ஐயம் ஏற்படுவதும் தலைவிக்காக நிகழ்கிறது என்பதும் ஒரு மரபு மாற்றமாக புதியதாக இங்கு காட்டப்படுகிறது. ஐயம் கொள்ளுதல் தலைவனுக்கே உரியது. தலைவி ஐயுறுதல் அகப்பொருள் மரபுக்கு முழுவதும் மாற்றமாகும், முற்றிலும் மாறுபட்டது. தலைவனுக்கு ஏற்படும் ஐயத்தினை நம்பியக பொருள் மடல் மா நோக்கி வடிவம் கண்ட இடமும் சிறந்துளி எய்துவது ஐயம் என்று குறிப்பிடுகிறது. தலைமகளுடைய வடிவத்தை பார்த்தா தலைவன் இது தெய்வமோ மானிட பெண்ணோ என்று பார்த்து அவளிடம் வைக்கின்ற அந்த வண்டுகள் பூக்கள் வாடாமல் இருக்கின்ற தன்மை, வாடிய தன்மை, அந்த இடத்தில் வந்து வண்டுகள் மொய்க்கின்றதனை எல்லாம் பார்த்து பொறி நுதல் நெற்றி வியர்வை இது போன்ற சில செயல்களை எல்லாம் கொண்டு இவள் தலைவிதான் தெய்வ மகள் அல்ல என்று தலைவன் அந்த ஐயத்தை நீக்குவான். இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. தலைமகள் வடிவம் அவளை தான் கண்ட இடமும் சிறப்புடைய காலத்து தலைவன் பால் ஏற்படும் ஐயம் என்று நம்பியக பொருள் ஆசிரியர் நாற்கவீரராசன் நம்பி குறிப்பிடுகின்றார். எனவே ஐயம் தலைவனிடத்தில் நிகழ்தலை அறிய முடிகிறது. ஆனால் திருவிசைப்பாவில் இடம்பெறும் தலைவி ஐயம் கொள்வதாக அமைந்திருக்கின்றாள். கலைகள் முழுவதையும் கற்று சிறந்தோர் வாழுகின்ற திருவிடைக்களியில் புறாமர நிழலில் எழுந்தருளி இருக்கின்ற தலைவனே கொடிய வில்லினை தன் கையகத்து கொண்ட செவ்வேலிடம் என் மகள் அழகிய வார்த்தைகளை அவள் பேசுகின்றாள். என் மகள் தலைவன் மேல் காமமுற்று அந்த பெருமானை அன்புடன் கூடிய சிவந்த சோதி வடிவமோ மின்னோ பவள கொழுந்தோ பசிய பொன்னை உருக்கி ஊற்றிய செந்நிற ஒளியோ மாணிக்க கூட்டத்தின் ஒளியோ அழகுக்கு அரசு இதுவோ என தலைவன் மீது ஐயுறுவதாக செவிலித்தாய் குறிப்பிடுகின்றார். இதே போன்ற ஒரு காட்சி திருவாரூர் திருக்கோயிலில் சுந்தரர் கண்ட பறவையார் கொண்ட ஐயத்தை நமக்கு சேக்கிழார் காட்டுகின்றார். முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ என்று அந்த பாடல் என்று நினைவு கூறலாம். அடுத்ததாக சிவலோக நாயகி ஆதல். செவிலித்தாய் தன் மகள் எல்லை கடந்த வரம்பை மீறிவிட்டாள் என்று குறிப்பிடுகின்றார். கோவர்த்தனம் என்னும் மலையை குடையாக பிடித்த திருமாலும் தாமரை மலரில் இருக்கும் நான்முகனும் ஆகிய இந்த இரண்டு பேரும் தேடியும் காண முடியாத சிவஞான நெறியிலே என்னை சேர்த்து விட்டாய் என்று கூறுகின்றார். இளங்கொடி போன்ற என் மகள் எல்லை கடந்த வரம்பை மீறிவிட்டாள். அவள் ஓசையுடன் ஓடுகின்ற தண்ணீரை உடைய காவிரி கரையில் அழகான திருவாவடுதுறையில் இன்ப வெள்ளத்தில் அவள் திளைக்கின்றாள். ஆகவே இவள் நம் வயத்தல் அல்லல், புதிய சிவலோக நாயகன் வயத்தல் ஆகிவிட்டாள். இந்த செயல் உலகியலுக்கு நன்றாய் இல்லையே என்று செவிலித்தாய் வருந்துவதாக தன்னுடைய உளப்பாங்கினை காட்டுகின்றாள். இதனை குன்று ஏத்தி கோகணத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினாய் என்று ஏங்கியே அழைக்கின்றாள் இளவல்லி எல்லை கடந்தவள் அன்றேல் அம்புணர் பொன்னி இனி ஆவடுதுறை ஆடினால் நன்றே இவள் நம் பரமல் அல்லல் நவலோக நாயகன் ஆளே என்ற பாடல் நமக்கு காட்டுகிறது. நவலோக நாயகன் பாலாக இவள் விளங்குகின்றாள் என்று சொல்லும்போது கடைசி வரியாக காட்டுகின்றாள் இவள் நம் பரமல் அல்லல் நவலோக நாயகன் பாடலே, அந்த நாயகனுக்கு உரியவளாக ஆகிவிட்டாள் என்று செவிலி நமக்கு காட்டுகின்றார். அடுத்ததாக தலைவிக்கு துன்பம் தருகின்ற சில பொருள்கள் அமைகின்றன. எவையெல்லாம் தலைவிக்கு துன்பம் தருவனவாக விளங்குகின்றன என்று சொல்லும் பொழுது பட்டியலிடுகின்றார். தென்றல் காற்று, அன்றில் பறவை, என்றும் இணைவிரியாது இருக்கும் அன்றில் பறவை, சந்திரன், இரவு, கடல், குழல் ஓசை, எருதினுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற மணியோசை ஆகியவை தலைவிக்கு துன்பம் தருவனவாக அமைகின்றன. இவை அனைத்தும் என்னை வந்து துன்புறுத்துகின்றனவே, வாடுகின்ற என்னை நீ வந்து சேராமல் நீயும் ஏன் என்னை வருத்துகின்றாய் என்று தலைவி கூறியதாக செவிலித்தாய் உரைக்கின்றார். தலைவிக்கு துன்பம் தரும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் இதே போன்று பல பாடல்கள் அமைகின்றன. ஆதலால் சங்க இலக்கியங்களை ஒத்தே இந்த திருவிசை பாடல்களும் அமைகின்றன என்பதை சில இடங்களில் நாம் காணலாம். கதிரவன் மறைந்து அகன்ற இடம் பொருந்திய ஆகாயத்தில் வளைந்த சிறகுகளை உடைய இரக்கத்திற்கு உரிய பறவைகள் என்ன செய்கின்றன என்றால், கடம்ப மரத்தில் உள்ள கூட்டில் இருக்கும் குஞ்சுகளுக்கு மாலை நேரத்தில் இரையை கொடுக்கும்படியாக விரைந்து செல்லுகின்றன. அப்ப அந்த
மரத்தில் இருக்கின்ற குஞ்சுகளுக்கு இரையை கொடுப்பதற்காக பறவைகள் பறந்து விரைவாக செல்லுகின்றன. இவ்வாறான இந்த மாலை பொழுதிலும் தலைவன் வரவில்லையே என்று வருந்துகிறதாக நமக்கு ஒரு பாடல் சுட்டுகிறது. ஞாயிறு பட்ட அகழ்வாய் வானத்து அழியலாமே கொடும் சிறை பறவை இறைவுரை ஓங்கிய நெறியயல் மராத்த பிள்ளை உள்வாய் செறிய இறை கொண்டமையின் விரையுமால் செலவை விரைந்து அது இறையினை எடுத்து செல்லுகிறது என்ற பாடல் நமக்கு சுட்டுகிறது. மேலும் மாலை நேரத்தில் எழுகின்ற மணியோசையை கேட்ட அந்த சங்க இலக்கிய தாயும் ஊருக்கு திரும்புகின்ற அந்த பசுக்களினுடைய கழுத்தில் கட்டப்பட்ட மணியோசையினுடைய ஒளியினை கேட்டு தலைவன் இன்னும் வரவில்லையே என்ற அந்த பாங்கில் அமைந்த பாடலும் இங்கு நினையலாம். அடுத்ததாக நமக்கு தலைவியினுடைய துயர் நிலைகளை எல்லாம் உணர்த்துகின்ற செவிலி தாயினுடைய கூற்று காதல் வயப்பட்டிருக்கும் தலைவினுடைய நிலையினை எடுத்து உரைக்கிறது. தலைவினுடைய துயர நிலைகளை தொல்காப்பியம் எவ்வாறு கூறுகிறது என்று சொன்னால் அதனை ஒட்டியே இந்த திருவிசையை பாடல்களும் அப்படியே அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணுவரை இரத்தல் நோக்குவை எல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்று சிறப்புடை மறைவின களவென மொழிபெயர். வேட்கை தலைவன் மீது ஆசை கொள்ளுவது, ஒருதலை உள்ளுதல் என்பது ஒரே நினைவாக இருப்பது, உணவு உண்ணாமல் மெலிந்து போவது, நடைபெறக்கூடிய ஆக்கத்தை சொல்லுவது, நாணு வரையிருத்தல் நாணம் எல்லை கடந்து செல்லுவது, நோக்குவை எல்லாம் கண்டன் அதாவது பார்க்கின்ற இடம் எல்லாம் முழுவதும் பார்ப்பதெல்லாம் பேய் என்று இருப்பது போல நோக்குவை எல்லாம் தலைவனாகவே காட்சி தருகின்ற நிலையினைத்தான் நோக்குவை எல்லாம் அவையே போற மறத்தல் அதிகமாக மயக்கம் வருகின்ற தன்மை மறக்கின்ற தன்மை இதனையும் சொல்லுகின்றார், மயக்கத்தையும் சொல்லுகின்றார், இறக்கின்ற நிலையாகிய சாக்காட்டினையும் சொல்லுகின்றார். இவையெல்லாம் களவு வாழ்வில் வருகின்றன. இவை வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணு வரை இருத்தல் நோக்குவை எல்லாம் அவையை போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்று சிறப்புடை மரபினைவை களவென மொழிபை என்று களவின் கண் நிகழும் மரபுகளை தொல்காப்பியர் கூறுகின்றார். தொல்காப்பியம் கூறும் இத்தகைய மரபுகளை ஒத்த பாடல்கள் பல திருவிசை பாடல்களில் காணலாம். அதுதான் நான் இப்பொழுது காட்டக்கூடிய பகுதி. அந்தந்த தலைப்புக்கேற்ப சில பகுதியில் சில கருத்துக்கள் அமைகின்றன. கொன்றை மாலை வேண்டுதல். தலைவி தலைவனுடைய பிறை மதியோடு கூடிய அழகான கொன்றை நறுங்கண்ணியின் மேல் தனக்குள்ள விருப்பத்தை தன் தோழியிடம் நயம்பட உரைக்கின்றார். இதனை நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலா கோல செஞ்சடை கங்கை நீர் நனைக்கும் நலங்கிலர் கொன்றை மேல் நயம் பேசும் நன்னுதல் நங்கை மீர் என்ற பாடல் தலைவனே கொன்றை மலர் மாலையை விரும்புகின்ற தலைவியின் நிலையை நாம் அறிய முடிகிறது. இதே போல நாவுக்கரசருடைய பாடலும் கொன்றை மாலை மீது விருப்பமுடையதாக நமக்கு காட்டப்படுகின்றார். அந்த பாடல் வரிகள் இங்கு தேவையில்லை. தில்லைப்பதியில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே என் மகள் உன்மீது காதல் கொண்டவளாக விளங்குகின்றாள். அந்த காதலினால் அவள் மிகவும் தளர்ச்சியினை அடைந்தாள். உன்னை கைகூப்பி வணங்கி ஐயோ நான் பிழைத்து அருள எனக்கு உன் அழகிய கொன்றை மாலையை எனக்கு கொடுத்தருள வேண்டும், உன்னுடைய அழகான கொன்றை மாலையை எனக்கு கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் என்று செவிலித்தாய் தலைவனிடம் மொழிகின்றாள். தலைவனிடம் தூது பொருள்களை அனுப்புகின்ற பொழுது அவனுடைய மாலையை வாங்கி வா என்று சொல்வதுதான் மரபு. ஆனால் தலைவி தூது பொருள்களிடம் மாலையை பெற்று வா என்று கூறாமல் இறைவனிடம் தானே நேரில் வேண்டிக் கொள்ளும் நிலையினை சேதிராயர் இந்த பாடலில் நமக்கு அமைத்திருக்கின்றார். சின்னதாக நிறைய புதிய நெறிகளையும் புதிய மரபுகளையும் நாம் இந்த திருவிசைப்பா பாடலில் காணலாம். அயர் உற்று அஞ்சலி கூப்பி அந்தோ என புயவும் கொன்றையம் தார் அருளாயனும் செயலுற்றார் மதில் தில்லையுள்ளீர் இவன் மயிலுற்றாள் என்ற மாது இவளே என்ற பாடல் நமக்கு காட்டுகிறது. அடுத்ததாக சிவ சாதனங்களின் மீது விருப்பம் கொண்டதாக பாடல்கள் சில அமைகின்றன. தலைவியானவள் சிவ சாதனங்களாகிய 5 எழுத்து மந்திரம் திருநீரு மீது ஈடுபாடு கொண்டவளாக விளங்குகின்றார் நம்முடைய திருவிசைப்பா தலைவி. தலைவியின் உணர்வுள் கலந்தது 5 எழுத்து. மேலும் உடல் நோயும் உள்ள நோயும் திருநீறு அணியும் இயல்பினையும் அறிய முடிகிறது. அதாவது உடல் நோய் நீங்குவதற்கும் உள்ள நோய் நீங்குவதற்கும் திருநீறு அணுகின்ற தன்மை இருக்கின்றது. இந்த திருநீரை நம்முடைய அருளாள பெருமக்கள் பாடாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். தலைவனை பிரிந்த தலைவி எந்நேரமும் இடைவிடாது தலைவனையே நினைத்திருக்கின்றாள். இவ்வாறு நினைத்தற்கு
ஒருதலை உள்ளுதல் என்று பொருள். இதுதான் நாம் முன்கூட்டியே தொல்காப்பியர் சொல்லுகின்ற அந்த செய்தியில அந்த நூற்பா தொடர் இங்கு வருகிறது. ஒருதலை உள்ளுதல், ஒன்றையே நினைத்துக் கொண்டு இருத்தல். தலைவி தலைவனை அன்றி ஒருவரையும் உள்ளேன் என்கின்றார், யாரையும் எண்ண மாட்டேன் என்கின்றார். என் உணர்வில் கலக்கப் பெற்ற திரு ஐந்தெழுத்தினை எக்காலும் அன்பால் பலகால் கூறுகின்றேன். எல்லா இடத்திலும் பலமுறை நான் அந்த திரு ஐந்தெழுத்தினை கூறுகின்றேன். உடல் பிணியும் உள்ள பிணியும் தீர்வதற்காக திருவெண்ணீறு இடப்பெற்றேன். ஒளியை உடைய மகேந்திர மலையை வலம் வந்து மனத்து இருளை நான் போக்கினேன் என்றும், சிவ நினைவு கொள்ளாதாருடைய மனதில் நிலை பெறாதவனே என்றும் கூறுகின்றார். இதனை உற்றாய் என்னும் உன்னை அன்றி மற்றொன்று உணரேனே என்னும் உணர்வுகள் கலக்க பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் தீர வெந்நீர் இடப்பெற்றேன் என்று சொல்லுகின்றார். பிணி தீர திருநீர் இடப்பெற்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த பாடலடிகள் ஐந்தெழுத்தினுடைய பெருமைகளை உணர்த்த அடியார்களும் நமச்சிவாய பதிகத்தை பாடியுள்ளனர் என்கின்ற அவர்களுடைய தொடர்களும் ஈண்டு நீள நினைந்து பெருமை கொள்வதாக நாம் எண்ணலாம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்ற தொடரும், நற்றுணையாவது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்ற திருமுறை தொடர்கள் ஈண்டு நினையலாம். தலைவி தலைவன் பிரிவால் வருந்துகிறாள். இந்த பிரிவால் தலைவியினுடைய காதல் துயர் மிகுந்ததாக விளங்குகின்றது. எனவே இவள் பெரும் பித்து நிலை கொண்டவளாக காணப்படுகின்றாள். பித்தாதல் என்பதற்கு தொல்காப்பியர் என்ன சொல்கின்றார் என்றால் மறத்தல் பொருளை காட்டுகின்றார். திருவெண்ணீறு அணியாத உடம்பை நான் தொடமாட்டேன் என்கின்றாள். திருநீற்றினை தன் உடலிலும் அழகிய நெற்றியிலும் இட்டுக் கொள்கின்றாள். சிவனின் பெருமையினை பேசிக்கொண்டு பித்து பிடித்தவள் போல திருவெளியாக திரிகின்றாள் நம்மளுடைய திருவிசைப்பா நாயகி. திருநீறு இடா உரு தீண்டேன் என்னும் திருநீறு மெய் திரு முண்டத்து இட்டு பெரு நீலகண்டன் திறம் கொண்டு இவள் பிதற்றி பெருந்தெருவே திரியும் என்ற பாடல் வரிகள் நமக்கு இதனை தெளிவுறுத்துகின்றன. தலைவி சிவ சாதனங்களில் பற்றுடையவளாகவும் இருக்கின்றாள். தன்னுடைய நாணத்தை இழந்து பித்து பிடித்தவள் போலவும் அமைக்கின்றாள். அப்போ திருவிசைப்பா நாயகியினை போல இன்றைய நிலையில் அடியார் பெருமக்களாகிய நாமும் ஐந்தெழுத்து மந்திரத்தினையும் திருநீற்றினையும் என்றும் இடைவிடாது கடைபிடிக்க வேண்டும். என்றும் நம்மளுடைய உள்ள பிணியும் உடல் பிணியும் நீங்குவதற்கு ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் ஓத வேண்டும். திருநீரினை நாம் அணிய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இங்கு வைக்கப்படுகிறது. தலைவி அழுகின்ற நிலையில் செவிலித்தாய் காட்டுகின்றாள். இறைவனையே நினைத்து தலைவி அழுகின்றாள். தலைவி இவ்வாறு தொடர்ந்து தலைவனையே நினைத்து கொண்டு அழுது உடல் மெலிவு அடைகின்றாள். மெலிதல் என்பது எதன் காரணமாக வருகிறது என்பதனை கூறுவதாக, என்ன என்று சொன்னால் எதற்கு காரணம் என்றால் உண்ணாமையால் வருவது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். தலைவனின் அருள் வேண்டும் பொருட்டாக தலைவனையே நினைத்து உண்ணாமல் அழுகின்ற காரணத்தினால் தலைவி மெலித நிலையை அடைகின்றாள். தலைவியின் இந்த நிலையை செவிலித்தாய் தலைவனிடம் கூறுவதாக அமைகின்றது. கரிய பெரிய மதம் கொண்ட யானையினுடைய தோலை இழுத்து உரித்து உடம்பிற்கு மேல் போர்வையாக கொண்டவரே என்று செவிலித்தாய் இறைவனை அழைக்கின்றாள். தில்லையில் எழுந்தருளி இருப்பவரே, என் மகள் உன்னையே நினைத்து அழுகின்றாள். நறுமணம் கொண்ட அழகிய நீண்ட கூந்தலை உடையவளாக இருக்கின்ற இந்த பெண் சிவனே என்று கூவி அழைத்து அழைத்து அழுகின்றாள். இவளின் அழுகையை நிறுத்தி அருள் செய்ய வேண்டும் என்று அவள் வேண்டுகின்றாள். கார்கைக்கு அருளீர் கருமால் கரி ஈர் உரித்து எழு போர்வையினேர் மிக சீரியல் தில்லையாய் சிவனே என்று வேறி நற்குழலால் இவள் விம்முகின்றாளே என்ற பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மேலும் என் மகள் பெருமூச்சு விட்டு என்னை ஆட்கொள்வாய் என்று இறைவனையே எண்ணி வருந்துகிறாள் என்கின்றதை விம்மியே விம்மியே வெய்துயித்து ஆளென உண்மையே நினைந்து ஏத்தும் என்று ஆகிலல் என்று கூறி வருந்துவதை இந்த பாடல் தொடர் நமக்கு காட்டுகின்றது. நானு வர இருத்தல், அதாவது எல்லை கடந்து போவது. தலைவி தலைவனையே நினைத்து நினைத்து அழுகின்றாள். அதனால் நாணத்தை இழக்கின்றாள். அதற்கு தொல்காப்பியர் சொல்லுகின்ற சொல் ஆட்சி நானு வர இருத்தல் என்பது, அதாவது நாணம் நீங்குதல் என்பது. தலைவி நாணம் இழந்த நிலையினை செவிலித்தாய் தலைவனிடம் எடுத்துரைக்கின்றாள். தலைவனையே நினைத்து உணர்ச்சி இழந்து அவன் பயமாக காணப்படுகின்றாள்.
தலைவனது திருவுருவம், பிறையை உடைய அழகிய சடை, வெண்ணிறமான திருநீறு இவைகளையே நினைத்து தனது நாணத்தை இழந்து என்ன செய்வது என்று அறியாது நிற்கின்றாள். மேலும் ஒளி வீசும் நெற்றியை உடைய என் மகள் உன் மீது பேரன்பு கொண்டு நாணத்தை இழந்தவளாக இருக்கின்றாள். இவளை நினைத்து நான் துயர் அடைகின்றேன். இனி நான் என்ன செய்வேன்? மாளிகையில் சூழப்பெற்ற தில்லையில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே, உன்னை கண்டால் என் மகள் துயர் நீக்குவாள் என்று செவிலித்தாய் தன் மகள் நாணம் இழந்த நிலையினை, வெட்கத்தை இழந்த நிலையினை உணர்த்துகின்றாள். எந்த காலத்திலும் பெண்ணுக்கு உரிய ஒரு அணிகலனாக விளங்குவது நாணம். ஆனால் அந்த காதலின் காரணமாக அந்த நாணத்தை இழக்கக்கூடியவளாக நம்மளுடைய திருவிசைப்பா நாயகி காட்டப்பெறுகின்றார். தலைவியினுடைய மயக்கம். என் மகளாகிய இவள் உம்மை நீண்ட நாட்கள் சார்ந்து நின்றாள். நீர் நஞ்சினை உண்டு மகிழ்ந்தீர் என்று மயக்கம் அடைந்திருக்கின்றார். அவள் மயக்கம் என்று தீரும்? உன்னை கண்டால் தன் துயர் நீங்குவாள் என்று தலைவி தலைவன் மேல் கொண்ட மோகத்தினை செவிலித்தாய் இறைவனிடம் தலைவனிடம் மொழிகின்றாள். தலைவியும் கிளியும். தலைவி தன் கிளியை நோக்கி வருந்தி கூறுவதை செவிலித்தாய் இறைவனிடம் கூறி வருந்துகிறாள். தலைவி கிளியிடம் இறைவனை புகழ்ந்தாய் என்றால் நான் உயிர் பிழைப்பேன் என்று கூறுகிறாள். இந்த நிலை தொல்காப்பியரின் சாக்காட்டு நிலையினை பொருத்தி காட்டுவதாக உள்ளது. சாக்காடு என்பது சாதல் என்னும் பொருளை கொண்டுள்ளது. தலைவி தான் வளர்க்கும் கிளியை நோக்கி, ஒளி பொருந்திய பச்சை கிளியை, நீ என் தலைவனை உமையொரு வாகனே என்று கொன்றை மாலையணி மார்பனே என்றெல்லாம் கூறினால் நான் சாகாது உயிர் பிழைப்பேன் என்று கூறுகிறார். இதனை மாதோர் கூறன் வன் தொண்டர் கொன்றை மார்பன் என்று ஓதில் உய்வன் உன் பைங்கிலியே எனும் சேதீச்சரம் நான்முகனை தில்லை வாதித்தீர் என் மடக்கொடியே என்று காட்டுகின்றார். இந்த பாடல் வழியாக தலைவியினுடைய நிலையினை செவிலித்தாய் இவ்வாறு எடுத்துரைக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ளலாம். திருஞான சம்பந்தருடைய திருமுறையிலும் இது போன்ற தலைவி கிளியிடம் பேசுவதாக, சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனோடு பால் முறையாலை உணத்தருவேன் என்று கூறுவதை ஈண்டு நீள நினையலாம். மாணிக்கவாசகருடைய நாயகியும் கூட கீதம் இனிய குயிலே என்கின்ற பாட்டு நமக்கு இங்கு நினையலாம். தில்லை பெருமானை காணப்பெறினும் பெரிதும் விரும்புகின்ற தலைவி தலைவனை அடைய பெறாத காரணத்தினால் இழைத்து விம்மி விம்மி வெய்து உயிர்த்து அழுகின்றாள். மேலும் கொன்றை மாலையை வேண்டியும் கிளியை தலைவன் பெயரை கூறுக என வேண்டி கூறுவதாக சில பாடல்கள் அமைந்துள்ளன. அந்த பெருமானை தலைவனை முன்னிலைப்படுத்தி கூறும் சில உரையாடல்களையும் தலைவியினுடைய நிலைகளை எல்லாம் இந்த திருவிசைப்பா பாடல்களில் செவிலியினுடைய கூற்றாக, அதாவது தன்னுடைய மகள் தன்னுடைய தோழி நற்றாய் அவளுடைய மகள் தனக்கு மகளாக எண்ணுகின்ற அந்த செவிலி இந்த தலைவி எவ்வாறெல்லாம் வருத்தப்படுகின்றான் என்பதை நமக்கு ஒரு 53 பாடல்களில் இவர்கள் திருவிசைப்பாவில் எடுத்து எம்பிய அந்த பாடல்களை சில இடங்களில் சில சிந்தனைகளை நான் உங்களுக்கு வைத்திருக்கின்றேன். தலைவியினுடைய பண்புகளையும் அவளை நல்ல நிலையில் வளர்த்த அந்த தாயினையும் தலைவியினுடைய துன்பத்தை பொறாமல் செவிலித்தாய் இங்கு முறையிடுவதாக காட்டுகின்ற அந்த பாடல்களும் இதுவரையும் நாம் சிந்தித்தோம். இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை திருமதி லாவண்யா அருள் அவர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.